ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜோசப் ஏசுமேரி ஜோசப், வளையம்மா தேவி, சேலம். இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், பிள்ளைகள் இறைவனின் கருணையால் சொந்த வீடு கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள நலனுக்காகவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் தாமஸ் பாண்டியன், அருட்பணியாளர் ஏ செபாஸ்டியன் மற்றும் செல்வராணி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டொமினிக் தம் வேறு பயன்களாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிக சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவோடு பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கோரியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்கள் இனமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று நமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பு நின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையர்க்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார்.
எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும், உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை திருவார்த்தைகள் 24 28 முடிய. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார்.
நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தன் உணர்ச்சிகளை சரியான விதத்தில் அடக்க தெரியாதவன் உலகை ஆள முடியாது. இவ்வார்த்தைகளை சொன்னவர் புனித டாம்னிக். அன்புமிக்கவரே, இவர் தன்னுடைய தாயின் வயிற்றிலே இருந்தபோது, இரவு உறங்குகின்ற போது அவர் தாய் ஒரு கனவை காணுகிறார். அந்த கனவிலே அவருக்கு தென்படுகிறது, அவருடைய வயிற்றிலிருந்து தீப்பந்தத்தோடு ஒரு நாயானது அவருடைய வயிற்றிலிருந்து வெளியேறி செல்வதும், அதே நேரத்திலே அந்த தீப்பந்தத்தோடு அந்த நாயானது எல்லா தீமைகளையும் அழிக்கின்ற ஒரு அற்புதமான காட்சியை புனித டாம்னிக்னுடைய தாயார் அவர் இந்த காட்சியை பெறுகின்றார். அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையிலே பிறக்கப் போகின்ற தன்னுடைய அந்த குழந்தை மகன், அவரும் இயேசுவுக்காக, இயேசுவை போல எவ்வாறாக ஒரு தீயாக, மிக முக்கியமாக உலகில் இருக்கின்ற எல்லா தீமைகளையும் அழிக்க வல்லவராக அவர் என்றுமே இருப்பார் என்பதை அந்த தாயானவர் அந்த டாம்னிக் வயிற்றில் இருந்தபோதே உணர்ந்தார். ஆகவேதான் புனித டாம்னிக் சொல்வதைப் போல, ஐ ஆம் எ டாக் ஆஃப் காட் என்று அவர் தன்னை வெறுமைப்படுத்தி தாழ்ச்சிப்படுத்தி கொள்ளுகிறார். நான் இறைவனின் நாய் என்கின்ற அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அன்புமிக்கவர்கள், எவ்வாறாக அந்த தீப்பந்தத்தோடு எல்லா தீமைகளையும் அவர் வயிற்றிலிருந்தபோது அவர் தாய் காட்சியை கண்டாரோ, அதுபோல புனித டாம்னிக் அருள் பணியாளராக வாழ்ந்தபோது மிக முக்கியமாக அப்போது இருந்த அல்பிஜென்சிய தப்பறை கொள்கை, இந்த தப்பறை கொள்கை கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்தது. அதாவது உடல் தீயது, ஆன்மா புனிதமானது. ஆகவே இந்த உடலானது தீமையை கொண்டிருக்கிறது என்கின்ற அளவுக்கு அவர்கள் அந்த தப்பறை கொள்கையை வகுத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் புனித டாம்னிக் அவர்கள் மத்தியிலே நற்செய்தி பணியாற்றி, இந்த உடலும் தூயது, இந்த உடலும் புனிதமானது, கடவுள் நம் அனைவருக்கும் புனிதமான உடலை கொடுத்திருக்கிறார். ஆகவே உடலும் புனிதமானது, ஆன்மாவும் புனிதமானது என்று அந்த மக்களினுடைய தப்பறையை, தவறான சிந்தனையை மாற்றியவராக இருக்கின்றார் என்பதை நாம் இன்ற நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, அத்தகைய ஒரு புனிதரை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக ஸ்பெயின் நாட்டிலே பஞ்சம் நிலவிய போது, மக்கள் பசியால் வாடிய போது தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் விற்க ஆரம்பித்தார். எவ்வளவு தூரம் என்றால், தான் படிக்க வைத்திருந்த புத்தகங்களை கூட அவர் கொண்டு சென்று அவற்றையும் விற்று ஏழை எளியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. ஆகவே இத்தகைய புனிதனுடைய தாழ்ச்சியையும் அவருடைய வாழ்க்கையையும் நாம் கடைபிடிக்க இன்றைய நாளிலே திரு அவையானது நம்மை அழைக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே தன்னை பின்தொடர வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் மிக அழகாக நமக்கு குறிப்பிடுகின்றார். யாரெல்லாம் தன்னை இழக்கக்கூடியவர்களோ, தன்னுடைய சிலுவையை எடுத்து சுமக்கக்கூடியவர்களோ, அவர்கள்தான் தன்னை பின்பற்ற முடியும் என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே எதை இழக்க வேண்டும், எதையெல்லாம் ஒருவர் இழக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது, விருப்பங்கள், தங்களுடைய விருப்பங்கள், தங்களுடைய ஆசைகள், தங்களுடைய உறவுகள், ஆகவே இறுதியாக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுப்பது, தன்னுடைய பெருமைகள், தன்னுடைய புகழ், தன்னுடைய பதவிகள், இவற்றையெல்லாம் இழக்கக்கூடியவர்கள்தான் இயேசுனுடைய சிலுவையை சுமக்க
தெரிந்தவர்களாக இருக்க முடியும். ஆகவே மிக முக்கியமாக எல்லாவற்றையும் இழந்தால்தான் நிலை வாழ்வை வாழ்க்கையிலே கொண்டு வாழ முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்கள், இன்றைய காலகட்டத்திலே வேர்ல்ட்லி சக்சஸ் என்று சொல்கிறோம். உலகில் நான் வெற்றி பெற்று விட்டேன், படிப்பிலா நான் வெற்றி பெற்று விட்டேன், நல்ல வேலையா, ஆம் வேலை, நல்ல வேலை கிடைத்து விட்டது, வெற்றி பெற்று விட்டேன், பெரிய ஆடம்பரமான வீடை நான் கட்டிவிட்டேன், வெற்றி பெற்று விட்டேன் என்று இன்றைய காலகட்டத்திலே உலக வெற்றிகளை எல்லாம் நாம் பெற்றுவிட்டோம். ஆனால் மிக முக்கியமானது அதுவல்ல, மாறாக விண்ணக வாழ்வுக்குரிய அந்த வெற்றியை நாம் பெறுவோமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இன்றைய நாளிலே தென்படுகிறது. ஆகவே நித்திய வாழ்வின் மதிப்பீடுகளை நான் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்புமிக்கருளே, ஜெர்மனிய தியோலோஜியன் மிக முக்கியமாக அவருடைய வார்த்தைகள் பொனோஃபர் என்பவர், அவர் இறையியலாராக சிந்தித்து அவர் 2 வார்த்தைகளை இந்த இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் எப்போதுமே இதை தங்களுடைய உள்ளத்திலே ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கின்றார். அதாவது அவர் சொல்லுகிறார், அருள் என்பது இலவசமாக கடவுள் அனைவருக்கும் தருவது. ஆகவே இந்த இறை அருள் என்பது இட் இஸ் ஃப்ரீ கிஃப்ட். ஆனால் அதுவே அவர் சொல்லுகிறார், நாம் என்ன செய்கிறோம் என்றால் we are always after cheap grace, மலிவான அருளை நாம் தேடுகிறோம். எப்படி என்றால், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் கத்தோலிக்கனாக இருக்கிறேன், நான் அப்படியே பூசைக்கு போகிறேன், எல்லாமே செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆகவே எனக்கு மோட்சம் நிச்சயம். இவ்வாறாக வாழ்கிறவர்கள் எல்லாம் இந்த மலிவான அருளை தேடுகிறவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், இவர்களுடைய வாழ்க்கையிலே என்றுமே மனமாற்றம் இல்லை. நாங்கள் இப்படி தான் வாழ்வோம், ஆனால் எங்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுக்க வேண்டும், எல்லாமே ஃப்ரீயாக எங்களுக்கு கடவுள் கொடுப்பார் என்ற மனநிலையில் வாழ்கின்றவர்கள் அனைவரும் இந்த மலிவான அருளை தேடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இதை தான் ஆண்டவர் தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் மிக முக்கியமாக இந்த மலிவான அருளை நாடாமல், அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் எதை நாட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது பொனோஃபர் சொல்வார், காஸ்ட்லி கிரேஸ், அதாவது விலை உயர்ந்த அருளை நாம் நாட வேண்டும். விலை உயர்ந்த அருள் என்று சொல்லுகின்ற போது என்னை முற்றிலுமாக இழப்பது, என்னை கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்பது, நான் மடிந்தாலும் பரவாயில்லை, நற்செய்தி வாழ வேண்டும், இறை வார்த்தையை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் இந்த விலை உயர்ந்த அருள். இந்த விலை உயர்ந்த அருளை பெறுவதற்காக தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை, நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் தன்னலம் துறந்து என்னுடைய சிலுவையை, தங்களுடைய சிலுவைகளை தூக்கி சுமந்து கொண்டு என்னை பின்தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, புனித கிளாரம்மாள் மிக அற்புதமாக சொல்லுவார், நாம் அனைவரும் எத்தகைய கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்றால் சிலுவையை பார்த்து கொண்டே இருக்கின்ற கிறிஸ்தவர்களாக தான் இருக்கின்றோம். ஆனால் அதுவல்ல வாழ்வு. உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று நான் அழைக்கப்பட வேண்டும் என்றால் நான் அந்த சிலுவையை ஆழ அரவணைத்து கொள்ள அழைக்கப்பட வேண்டும். எப்போது சிலுவையை நான் தொட்டு அரவணைக்கின்றேனோ அப்போதுதான் நான் உண்மையாகவே இறை மகனினுடைய இந்த வார்த்தைகளை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். அவரை நான் முழுமையாக புரிந்து கொண்டு அவரை நான் பின்பற்ற முடியும் என்பதை அவர் விளக்குகின்றனர். இயேசுவின் பிரியமானவர்களே, நாம் எத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம்? கடவுளை உண்மையாகவே நாம் பின்தொடர்கின்றோமா? அல்லது மலிவான அருளுக்காக அவரை பின்தொடர்கின்றோமா? இல்லை, விலை உயர்ந்த அருளை நாம் பெறுவதற்காக அவரை பின்தொடர்வோம். ஆமேன். பலியாயிப்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஈர்ப்பார்
படும் மனதின் துயர் தணிப்பாய், படும் மனதின் துயர் தணிப்பாய், எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய், அன்பின் பலியாய் ஈர்ப்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் ஜெபங்களை புனித டொமினிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருள் காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் துண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்போடு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய இவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித டோமினிக் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகியினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினதோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டோமினிக்கின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருளடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் என்றும் அது உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்:
ஜோசப் ஏசுமேரி ஜோசப் வளையம்மா தேவி சேலம். இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், பிள்ளைகள் இறைவனின் கருணையால் சொந்த வீடு கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள நலனுக்காகவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் தாமஸ் பாண்டியன், அருட்பணியாளர் ஏ செபாஸ்டியன் மற்றும் செல்வராணி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி